மல்கமந்தனிய ஜும்மா மஸ்ஜித் கமிட்டி என்று ஒன்றும் இருந்தது. உண்மையில் நான் இதை பார்த்துதான் நான் மிச்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதிகமான ஊர்களில் ஒரு கண் குருடான ஒரு சமூகமாகத்தான் ஊர்கள் இருக்கிறது. பள்ளிக்கு நல்ல காபட் போடப்பட்டிருக்கிறது, நல்லா கட்டப்பட்டிருக்கிறது, நல்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிக்கு நல்ல டைல் போட்டிருக்கிறார்கள். மலர்ச்சோலைக்கு செல்லிமந்தனிய என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மலர்ச்சோலை என்று சொன்னார்கள். உண்மையில் படிச்சா என் புள்ள யார்த்தையும் கஷ்டப்படாம கை நீட்டி கேட்காம உலகத்துல தலை நிமிர்ந்து வாழும் என்பதுதான் உம்மா பாப்பாவை பொறுத்த வகையில் பிள்ளைகள் படிப்போம் என்று கவலைப்பட்டோம். இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய இருட்டாக விளங்குது என்று நாங்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தோம். அக்குவலையில் ஓலவில் எழுதக்கூடிய மாணவர்கள் இஸ்லாத்துல 80% ஃபெயில் ஆகிறார்கள். காசை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம். மஸ்ஜிதுன் நபவி தான் பள்ளியும் அதுதான், பாடசாலையும் அதுதான். ஹஸரத் உமர் எவ்வளவு பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஜனாதிபதி சொன்னா நினைக்கிறேன். எனவே அக்குவலையுடைய கல்வியை பொறுத்த வகையில் ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்தில் நானும் நீங்கள் எல்லா மிச்சம் கெட்டிக்காராங்க. ஒரு 17 வயசு பிள்ளைக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்து ஒரு 2000 ரூபாய் சல்லியை கொடுத்து இரவைக்கு 10 மணிக்கு நல்லா அழகா உடுப்பாட்டி போயிட்டு வாங்க வாப்பான்னு சொல்லி இரவைக்கு சாவியை கையில கொடுத்து 2 மணிக்கு வந்து தூங்குங்க மகன் என்று சொல்லி தூங்க வைக்கிற உமா வாப்பா தான் நிறைவேற்கிறாங்க. 2025 இருந்து கொண்டு 2050 யூத சமூகம் இது உலகத்தில் எப்படி வாழும் என்று யோசிக்கிறவங்க. காலையில கடை திறக்கிற உஸ்மான் நாட்டில் எத்தனை மணிக்கு கடை திறக்கிற? 2 மணிக்கு 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு கடை மூடுற? இரவு 3 மணிக்கு. நீலாங்கட்டையில ஆரங்கட்டையில இந்த பஜார்கள்ல நைட் கடைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாபிக்யூ சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு என்ன சமூகம் இரவையில லேட்டாகி தூங்கி காலையில லேட்டாகி எழும்புமோ அந்த சமூகம் உலகத்துல வரலாறே கிடையாது. உம்மா என்னோட மிச்சம் இறக்க வாப்பா என்னோட பேசுறாரு இல்ல, வாப்பா என்னோட சிரிக்கிறார் இல்ல, வாப்பா என்னோட மானே தேனே மாணிக்கமே மரகதமே வாப்பா கொஞ்சிறார் இல்லன்னு அந்த வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க. உண்மையில அந்த பிள்ளைகிட்ட நாங்க சொன்னோம், வாப்பா உம்மாக்கு நல்லா பேச தெரியும், உமாக்கு நல்லா அழ தெரியும், உமாக்கு நல்லா அவங்கள கட்டி பிடிக்க தெரியும், உமாக்கு நல்லா அவங்களுக்கு முத்தம் கொடுக்க தெரியும். உங்களோட வாப்பாக்கு இதெல்லாம் தெரியா? வாப்பா அவருக்கு அவர் பாசல வாக்க தெரியாதவர், ஆனா வாப்பாவோட எல்லா சுமையும் தலையில சுமந்தவர் என்ன அந்த பிள்ளைகளோட பேசுற நேரம் எல்லாரும் அழுதுட்டு வாப்பாட விஷயங்களையும் பாருங்க. எவ்வளவு ஒரு இந்த சமூகத்தை எவ்வளவு திட்டமிட்டு இந்த சமூகத்தை இல்லாமல் ஆக்குறாங்கன்னு பாருங்க. எல்லாம் 16-17 வயசு ஆக்கள் இதை சாமன் உங்களுக்கு யாரு தந்தாங்க? ஃப்ரீயாக தந்தாங்களா? சேர் அடிச்சா போதை வாப்பா பாருங்க, சேர் அடிச்சாரா பாப்பா இன்னொன்னு அடிப்பாரு. இப்ப என்ன நடக்குதுண்டா மாஷா அல்லாஹ், இது அப்படியே அடுத்த பக்கம் மாறி சேர் ஒரு அடி அடிச்சா சேர் அடிச்ச அடிய பெரிய சப்ஜெக்டாக மாத்தி இந்த கவுன்சிலிங் எல்லாம் நடக்குது. நாடகம் அதுல பாடியில காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்களாக ஏதாவது மேலதிகமாக இவர்கள் எல்லாருடைய திறமைகளை வளர்த்து அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை மிக ஆழமாக பார்த்து இங்கு வந்து இந்த பாடசாலையையும் பாடசாலையினுடைய சூழலையும் பார்த்த நேரம், நான் வந்த நேரம் உடனே முதலாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்டைத்தனம் பார்த்து இதுல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களில் பிரின்சிபல் ஸ்டாஃப் எஸ்டிசி என்று சொல்லி கடைசியாக மல்கமந்தனிய ஜும்மா மஸ்ஜித் கமிட்டி என்று ஒன்று இருந்தது. உண்மையில் நான் இதை பார்த்துதான் நான் மிச்சம் சந்தோஷப்பட்டேன். இந்த பாடசாலையினுடைய முன்னேற்றத்தில் மல்கமந்தனிய மஸ்ஜிதும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வாசித்த நேரம் எனக்கு உண்மையில் என்னுடைய உள்ளம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இரண்டாம் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வகையில் எங்களுக்கு 2 கண்கள் இருக்கிறது. எல்லா ஊர்களிலையும் பள்ளியும் இருக்கிறது, பாடசாலையும் இருக்கிறது. இந்த பள்ளியும் பாடசாலையும் தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய 2 கண்கள். ஆனால் அதிகமான ஊர்களில் ஒரு கண் குருடான ஒரு சமூகமாகத்தான் ஊர்கள் இருக்கிறது. பள்ளிக்கு நல்ல காபட் போடப்பட்டிருக்கிறது, நல்லா கட்டப்பட்டிருக்கிறது, நல்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிக்கு நல்ல டைல் போட்டிருக்கிறார்கள், பார்க்கிறதுக்கு செழிப்பாக அழகாக இருக்கிறது. ஆனா பாடசாலைக்கு வந்தா நிறைய குறைகளை காணக்கூடிய ஊர்களை கிராமங்களை தான் நாங்கள் உண்மையிலே பார்க்கிறோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் முதலாவதாக மல்கமந்தனிய ஜும்மா மஸ்ஜித் இந்த பாடசாலை எஸ்டிசியோடு அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களோடு அதிபரோடு இந்த கல்வி சமூகத்தோடு சேர்ந்து உழைக்கிறார்கள் என்பது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் இந்த கிராமத்தை கல்விக்கான ஒரு முன்மாதிரியான கிராமமாக எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். அந்த சின்னஞ்சிறிய மாணவி இந்த பாடசாலையினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற நேரம் மல்கமந்தனிய மலர்ச்சோலை
மல்கமந்தனிய என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மலர்ச்சோலை என்று சொன்னார்கள். உண்மையில் அக்குருணையினுடைய கல்வி என்று வருகின்ற நேரம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சின்ன வயதில் அக்குருணை என்று வருகின்ற நேரம், கல்வியை பற்றி பேசப்படுகின்ற நேரம் மல்கமந்தனிய கிராமம் கட்டாயமாக பேசப்படக்கூடிய இடங்களை நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். என்னுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், மல்கமந்தனிக்கு போனால் நிறைய ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்றும் கூட நிறைய கதைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியான ஒரு சூழலை இந்த கிராமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் கண்ணியமிக்க பெற்றோர்களே, நான் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு அல்லது கல்விசார் சமூகத்துக்கு சொல்வதை விட உங்களோடு முக்கியமாக நான் சில விஷயங்களை கட்டாயமாக நான் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். கல்வி என்று வருகின்ற நேரம் இஸ்லாம், அல்லாஹ் இந்த கல்வியை கொண்டுதான் ஒரு சமூகத்தை உயர்த்தி இருக்கிறான், இறக்கி இருக்கிறான். இது நாங்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நான் மேலே ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனத்துல அவனை ஒரு ரஹ்மானாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அர் ரஹ்மான், இந்த உலகத்தில் அல்லாஹ், உலகத்துல இருக்கிற நல்லவர்கள், கெட்டவர்கள், ஏழுமானவர்கள், இயலாதவர்கள், எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தாலும் இந்த எல்லா சமூகத்தோடையும் அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று குர்ஆன்ல சொல்றான். இந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு ஆதாரமாக அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த கல்வியை கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, பாடசாலை மாணவர்களே, இந்த கல்வி என்றால் என்ன? நாம் படிப்பதனூடாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்தில் நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாடமாக எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஒரு தாய் தந்தையை பொறுத்த வகையில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்களோட பிள்ளைகள், எங்களோட குழந்தைகள் படித்தால் எதிர்காலத்துல கஷ்டம் இல்லாமல் வாழ்வார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் புள்ள படிச்சா என் புள்ள யார்கிட்டையும் கஷ்டப்படாம, கை நீட்டி கேட்காம உலகத்துல தலை நிமிர்ந்து வாழும் என்பதுதான் ஒரு உம்மா பாப்பாவை பொறுத்த வகையில் பிள்ளைகள் படிக்கணும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, நான் நினைக்கிறேன் முஸ்லிம் சமூகம் கல்வியில இந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டதற்கான காரணத்தில் மிக பிரதானமான காரணம், படிச்சா காசு வரும் என்ற ஒரு மன உணர்வு எங்களுக்குள்ள உருவானதும், படிச்சா ஒரு காசுள்ள சமூகமாக நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டதும் தான் இவ்வளவு ஒரு கல்வியில ஒரு அடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்வதற்குரிய காரணமாக அமைந்தது. இம்முறை ஓலவல் ரிசல்ட், அக்குருணையினுடைய முழு ரிசல்ட்டையும் எடுத்து பார்த்த நேரம் ஒரு கணம் நாங்கள் அதிர்ந்து போனோம், ஆச்சரியப்பட்டோம், கவலைப்பட்டோம். இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய இருட்டாக விளங்குது என்று நாங்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தோம். உண்மையில் இப்படியான காரணம், இந்த சமூகம் ஏன் இந்த இடத்துக்கு போனது என்று நாங்கள் யோசித்து பார்க்கிற நேரம், இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால நான் நினைக்கிறேன் 2021 இருக்கும், கொழும்புல இருந்து வந்து எங்களை ஜெமியத் உலமாவை கூப்பிட்டு எங்களை ஒரு ரகசிய அறையில உட்கார வச்சு எங்களோடு பேசுகிற நேரம் எங்களிடத்துல சொன்னார்கள், அக்குருணையில ஓலவில் எழுதக்கூடிய மாணவர்கள் இஸ்லாத்துல 80% ஃபெயில் ஆகிறார்கள், இஸ்லாத்துல ஃபெயில் ஆகிறார்கள். எனவே ஏன் இப்படி நடக்குது என்பதை யோசனை செய்து பாருங்கள் என்று ஒரு ரகசிய இடத்துல ஜெமியத் உலமாவை கூப்பிட்டு எங்களோடு கலைத்து விட்டு சென்றார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்கால கல்வி ஏன் இந்த நிலைக்கு நாங்கள் மாறினோம் என்றால், எங்களோட கல்விக்கு பின்னால காசை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பதான் எங்களோட ஊர்கள்ல பள்ளி பாடசாலை என்று இருந்தாலும், நபி அவர்களுடைய காலத்துல மஸ்ஜிதுன் நபவி தான் பள்ளியும் அதுதான், பாடசாலையும் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு அந்த கல்வி என்ற அந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கின்ற நேரம், அந்த சமூகத்தை உருவாக்குகின்ற நேரம், அந்த மனிதத்தினுடைய அந்த பெருமதியை உணர்த்துகின்ற நேரம் நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு பின்னால இருக்கிற அந்த ஈமானிய உணர்வோடு தான் அந்த சமூகத்தை வளர்த்திருந்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடு மேய்ச்சறதுக்காக ஆட்டை கொண்டு போவார்கள். எத்தனை ஆடு போனது, எத்தனை ஆடு வந்தது என்று அவர்களுக்கு என்ன தெரியாது. எனவே கையில சின்ன கற்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு ஆடாக அந்த ஆட்டு மந்தைக்குள் வருகின்ற நேரம் அந்த கற்களை ஒன்றாக போடுவார்கள். குறைஞ்சா ஆடு குறைந்து, சரியாக இருந்தா சரியாக இருக்கிறது என்ற அளவுக்கு இருந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல 1/3 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக வளர்த்திருந்தார்கள். ஒரு ஜனாதிபதியாக வளர்ந்தார்கள். ஹஸரத் உமர் எவ்வளவு பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஜனாதிபதி சொன்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண வேளையில சஹாபாக்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் என்னுடைய ஆட்சி காலத்துல நிறைய தவறுகள் செய்திருப்பேன், ஆனால் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும்
நான் கூடுதலாக என்னுடைய ஆட்சி காலத்துல நான் தூங்கல்ல, இரவு நேரங்கள் என்னுடைய சமூகம் சார்ந்த கவலையோடு நான் ஊரை சுத்தி திரிந்து கொண்டிருந்தேன். எனவே என்னுடைய ரப்ப என்னை மன்னித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, அத்தருடைய கல்வியை பொறுத்த வகையில் மிகுந்த ஒரு அவதானத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். நான் இந்த விஷயத்தை சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் நாங்க இந்த இடத்துல வந்து மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், இன்னொரு 10 வருஷத்துல எங்க ஊரெல்லாம் மிச்சம் செழிப்பாக வாழும் என்று சொல்றதை விட நாங்க எல்லாரும் இங்க இருந்து எங்களோட கல்வியில எந்த இடத்துல குறை இருக்குது, எந்த இடத்துல ஓட்டை வலசல்கள் இருக்குது, அதை நாங்க எப்படி நிறைக்கணும் என்று யோசிக்கிறது தான் பொருத்தம் நினைக்கிறேன். எனவே அக்குருணையுடைய கல்வியை பொறுத்த வகையில் ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்துல நானும் நீங்கள் இருக்கிறோம். எங்களோட ரிசல்ட்ல வரக்கூடிய ஓலவலாக இருக்கிறது, மேலவலாக இருக்கிறது, அது ஒரு பக்கம். எங்களோட மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு வெளியே அவர்கள் உலகத்துல அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நானும் நீங்கள் இருக்கிறோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்களுடைய வீட்டினுடைய சூழல் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமானிதமாகத்தான் இந்த குழந்தைகளை தந்தார். ஒவ்வொரு உம்மா பாப்பா இடத்திலேயும் அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தைகள் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபத்ரா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல பிள்ளையாகத்தான் பிறக்குது. அடுத்த இடத்துல சொல்றாங்க நபி அவங்க, அந்த பிள்ளைய மோசமான பிள்ளையாக மாத்துறது உம்மா பாப்பான்னு சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, ஃபஇன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி, அந்த பிள்ளையினுடைய உம்மா பாப்பா தான் யூதனாக நசாராவாக அந்த பிள்ளைய. எவ்வளவு பெரிய ஒரு நபி அவர்களுடைய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே. நல்ல பிள்ளையாக மோசமான பிள்ளையாக அல்ல, அந்த பிள்ளைய யூதனாக நசாராவாக மாத்துறது உம்மா பாப்பான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா உம்மா பாப்பாவும் மிச்சம் கெட்டிக்காராங்க. ஒரு 17 வயசு பிள்ளைக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்து, ஒரு 2000 ரூபாய் சல்லியை கொடுத்து, இரவைக்கு 10 மணிக்கு நல்லா அழகா உடுப்பாட்டி போயிட்டு வாங்க பாப்பான்னு சொல்லி இரவைக்கு சாவியை கையில கொடுத்து 2 மணிக்கு வந்து தூங்குங்க மகன் என்று சொல்லி தூங்க வைக்கிற உமா அப்பதான் நிறைக்கிறாங்க. நைட் லைஃப் ஃபுல்லா ஓபன் ஆகிக்குது. இரவைக்கு தூங்குற சமூகம், இரவைக்கு முழிச்சு வைக்கிற சமூகம். எங்க எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது, பலஸ்தீனிக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களே, இந்த அரபிகள் தூங்கி நிற்கிறாங்களே, எங்களுக்கு கவலைதான சகோதரர்களே. இது யூதர்களுடைய, நான் இந்த பக்கத்தை பேசல, யூதர்களுடைய சதியில் வார நேரம், யூதர்களுடைய திட்டமிடு வார நேரம். அது எங்களை மாதிரி இப்ப இன்றைக்கு இந்த பரிசளிப்பு விழால எங்களை ஸ்கூல்ல செய்யணும், தூக்கணும், புட்டிக்கணும், நாங்கெல்லாம் உடப்படாது இந்த படியை தாண்டி இந்த ரோட்டை தாண்டி வெளியே போனோம்னு அடுத்த வருஷ பரிசளிப்பு விழாவுக்கு யோசிக்கிற சமூகம் அல்ல யூதர்கள். 2025 இருந்து கொண்டு 2050 யூத சமூகம் இந்த உலகத்தில் எப்படி வாழும் என்று யோசிக்கிறவங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உஸ்மான் தொடராக ஆட்சி செய்தால் யூத சமூகம் அழிந்து விடும் என்ற ஒரு முடிவினுடைய அடிப்படையில 13 வருட திட்டத்தை செஞ்சாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார். ஏன்னா யூத சமூகம் சாதாரண ஆட்கள் இல்ல, அவங்களோட திட்டம் சாதாரண திட்டம் இல்ல. அவங்களுக்கு தெரியும் பலஸ்தீனை சுத்தி இருக்கிற நாடு குவைத், ஒமான், சவுதி, பஹ்ரைன், கட்டார், இந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்டா, இவர்களுடைய அறிவை தூங்க வைக்கணும், இவங்களை தூங்க வச்சு இவங்களோட அறிவை தூங்க வைக்கணும்டா, இரவையில இவங்களை முழிக்க வச்சு காலையில தூங்க வைக்கணும் இவங்களை. இந்த முடிவின் அடிப்படையில நீங்க வேண்டிய அரபு நாடுகளுக்கு போனவங்க இருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அரபு நாட்டுல காலையில எங்கேயாவது கடை திறக்குற? காலையில கடை திறக்குற இல்ல. அரபு நாட்டுல எத்தனை மணிக்கு கடை திறக்குற? 2 மணிக்கு, 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு கடை மூடுற? இரவு 3 மணிக்கு. மாஷா அல்லாஹ், இரவு 3 மணிக்கு கடையை மூடிட்டு அரபிகள் போயிட்டு தூங்குவாங்க. பகல் அடுத்த நாள் 2 மணிக்கு எழும்புவாங்க. பலஸ்தீன்ல அரவாச காணாம அவங்களுக்கு தெரியா, அவங்க தூக்கம். இது மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் செஞ்சாங்க. இப்ப எங்க ஊர்களை பொறுத்த வகையில மாஷா அல்லாஹ், எங்க ஊர்களையும் இந்த இலாங்கட்டையில, ஆரங்கட்டையில, இந்த பஜார்கள்ல நைட் கடைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாபிக்யூ, சிக்கன், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்ப உம்மா பாப்பா மாஷா அல்லாஹ், நாங்கெல்லாம் சின்ன வயசுல காலையில ஸ்கூல் லீவு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு நாங்க கிரவுண்டுக்கு விளையாட போவோம். அப்படிதானே சார்? கிரவுண்டுக்கு விளையாட போவோம். இப்ப காலையில நல்லா என் மகன் தூக்கம், இரவு 10 மணிக்கு மகன் ரெடி ஆகுவாரு. உமா மகன் கையில ஒரு போன் இருக்கும், கொஞ்சம் வசதி இல்லாத பைக் கொண்டு இருக்கும். மாஷா அல்லாஹ், இதுவரைக்கும் ஒரு மகனுக்கு 2 எங்க வாப்பா போற, வாப்பாட சொல்றோமா இல்ல அவரோட கூட்டாளி மாரெல்லாம் சேர்ந்து சிக்கன் சாப்பிட போறாங்க இரவைக்கு 10 மணிக்கு. மகன் எத்தனை மணிக்கு வாரம்மா இல்ல 1 மணிக்கு வந்து தூங்குவாரு. அன்புக்குரிய பெற்றோர்களே, அக்குருணையில A-level ரிசல்ட் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சியினுடைய முதலாவது காரணம் இதுதான். எந்த சமூகம் இரவையில லேட்டாகி தூங்கி காலையில லேட்டாகி எழும்புமோ அந்த சமூகம் உலகத்துல உருப்பட்ட வரலாறே கிடையாது.
எந்த சமூகம் உலகத்துல நேரத்தோட தூங்கி நேரத்தோட எழும்புமோ அந்த சமூகம் உலகத்துல வீழ்ந்த வரலாறே கிடையாது. சஹாபாக்களுடைய வரலாறை படித்து பார்க்கின்ற நேரம், சஹாபாக்களுடைய வரலாறு, அதுக்கு பின்னால வந்தவர்களுடைய வரலாறு, எல்லாருடைய வரலாறுகளையும் படித்து பார்க்கின்ற நேரம், அவர்கள் வாழ்க்கையில ஒரு இலக்கோடு வாழ்ந்த நேரம், அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுற நேரம் அம்மா அப்பா எழுப்புற தஹஜ்ஜுல ஒரு 4 வருஷம் சார் மிச்சம் சரியான ஸ்பீட் ஸ்காலர்ஷிப். அந்த 6ஆம் ஆண்டுக்கு வாரதை விட உமாவும் தூக்கம், பாப்பாவும் தூக்கம், மகன் தூக்கம். திருப்பி ஓலவல் ரிசல்ட் வந்தோட திருப்பி எழுப்பிட்டு உமாவும் பாப்பாவும் இப்ப மகன் என்ன செய்யறது யோசிக்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உண்மையிலே இது எங்களோட அக்குரணையை பொறுத்த வகையில் இது ஒரு மிக பயங்கரமான ஒரு சவாலாக, ஒரு இருண்ட ஒரு யுகத்தை நோக்கி நாங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, இன்றைய நாள் நான் மிச்ச நேரம் பேசுவதற்குரிய நாள் அல்ல. இந்த விஷயத்தை மிக முக்கியமாக உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அமானிதம், அந்த பிள்ளைகள் அல்லாஹ் எப்படி வளர்த்தீங்க, நீங்க எப்படி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டீர்கள் என்பது அல்லாஹ்ட்ட பதில் சொன்னதுக்கு பின்னால நீங்க கியாமத்துடைய நாளையில உங்களோட சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கப்படும். இதுல உம்மா ஒரு பகுதி, பாப்பா ஒரு பகுதி. நபி அவங்க சொன்னாங்க, உம்மோட காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தி வாப்பட தந்தையுடைய ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித் வாப்பாட திருப்தி என்று சொன்னாங்க. நான் சென்ட்ரல்ல ஒரு ப்ரோக்ராம் போன நேரம், அந்த ஓலவல் பிள்ளைகளை தனியை வச்சு பேசுற நேரம் அவங்க சொன்னாங்க, அதுல உம்மா என்னோட மிச்சம் இறக்கம், வாப்பா என்னோட பேசுறாரு இல்ல, வாப்பா என்னோட சிரிக்கிறார் இல்ல, வாப்பா என்னோட மானே தேனே மாணிக்கமே மரகதமே வாப்பா கொஞ்சிறாரு இல்லன்னு அந்த வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க. உண்மையில அந்த பிள்ளைகிட்ட நாங்க சொன்னோம், வாப்பா உம்மாக்கு நல்லா பேச தெரியும், உமாக்கு நல்லா அழ தெரியும், உமாக்கு நல்லா அவங்கள கட்டி பிடிக்க தெரியும், உமாக்கு நல்லா அவங்களுக்கு முத்தம் கொடுக்க தெரியும். உங்களோட வாப்பாக்கு இதெல்லாம் தெரியா? வாப்பா அவருக்கு உங்களை வாப்பான்னு பேச தெரியா, உங்களை செல்லமேன்னு கூப்பிட தெரியா, உங்களை கட்டி பிடிச்சு அவருக்கு மோத தெரியா. ஆனா உங்களோட எல்லாருடைய சுமையும் சுமந்தார் அந்த வாப்பா. அவருக்கு நாளைக்கு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ் ஃபீஸ் கொடுக்கணும், நாளைக்கு உமாக்கு சாப்பாடு வாங்கணும், பிள்ளைக்கு வாங்கணும், இந்த சுமையை சுமந்தவர் அவர். இந்த சுமையோட தான் உங்களோட பேசுறார். நீங்களும் உமாவும் வீட்டுல சந்தோஷமா சாப்பிடுவீங்க, குடிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா வாப்பாண்டு வார நேரம் நிச்சயமாக அவருடைய பொறுப்பு. அவர் உமாவா மாதிரி அன்பு காட்ட தெரியாதவர், இறங்கி அழ தெரியாதவர், பாசம் காட்ட தெரியாதவர். ஆனா வாப்பாவோட எல்லா சுமையும் தலையில சுமந்தவர். என்ன பிள்ளைகளோட பேசுற நேரம் எல்லாரும் அழுதாங்க, அழுதுட்டு வாப்பாட விஷயங்களை யோசிச்சாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேருக்கும் இந்த வாப்பா உம்மா அவரோட பொறுப்பு வந்து இந்த அமானிதத்தை கட்டாயம் நீங்க ஒவ்வொருவரும் சுமக்கணும். இந்த குழந்தைகளுடைய விஷயத்துல, இவர்களுடைய கல்வியுடைய விஷயத்துல கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, இந்த பகுதிகளை கட்டாயம் பாருங்க. இரவு நேரங்கள்ல பாதைகள் அவங்க அனுப்பவானம் பயங்கரமான ஒரு காலம். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால 17 வயசு ஒரு 6-7 வாலிபர்கள் ஒரு இடத்துல வச்சு நாங்க பிடிச்சோம். அவங்களோட கையில போதை வஸ்துகள் இருந்துச்சு. இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். தெளிவாக இந்த விஷயத்தை கேளுங்க. இரவு 9 மணி இருக்கும். அந்த வாலிபர்களை பிடிச்சு நாங்க கேட்டோம், இது யாரு வாப்பா உங்களுக்கு தந்த? ஒரு இடத்திலிருந்து ஒருவர் கொண்டு வந்து தந்தாரு. எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க? இல்ல எங்களுக்கு ஃப்ரீயா தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க எவ்வளவு இந்த சமூகத்தை எவ்வளவு திட்டமிட்டு இந்த சமூகத்தை இல்லாமல் ஆக்குறாங்கன்னு பாருங்க. எல்லாம் 16-17 வயசு ஆக்கள். இந்த சாமான் உங்களுக்கு யாரு தந்தன்னு கேட்டா ஃப்ரீயாக தந்தாங்களா? உங்களோட கையில இருந்த போதை வஸ்து, நான் பேர் இங்க சொல்லல, சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த போதை வஸ்து வந்து இன்னைக்கு சமூகத்தை இல்லாமல் ஆகக்கூடிய சாமான். உடனடியாக அந்த நெட்வொர்க்கை தேடினோம், பிடிச்சோம், அவங்களோட பேசி அந்த வேலைகளை செஞ்சு இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, மிச்சம் ஆழமாக யோசிங்க. உங்களோட பிள்ளைகளோட கையில நீங்க சல்லியை கொடுத்து மகரிபுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால உங்களோட பிள்ளைகளை பாதைகளுக்கு நீங்க சுற்றித் திரிவதற்காக அனுப்புவது என்பது இது உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இருளாக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் எங்க கையில் இருக்குது. குர்ஆன் விஞ்ஞானத்தை மிக விசாலமாக திறந்திருக்கிறது. குர்ஆன் இந்த வானவியல மிக விசாலமாக திறந்திருக்கிறது. குர்ஆன் சுகாதாரவியல மிக விசாலமாக திறந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பாடங்களை மிச்சம் விசாலமாக திறந்து வச்சிருக்கிறான். உங்களுக்கு வானத்துக்கு போகணுமா போங்க, பூமிக்கு கீழே நீங்க தோண்டி பார்க்கணுமா பாருங்க. இனிஸ்ததஅதும் மன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வானத்துக்கு போங்க, இந்த கோள்களுக்கு போங்க, இங்க இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்க. இந்த கெட்லுப் எங்கட கையில் இருக்குது. அதற்கு உரிய சமூகமாக நாங்க இருக்கிறோம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னைக்கு நாசாவுக்கு நீங்க போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிறாங்க மிச்சம் குறைவானவங்க. அங்க இருக்கிற முஸ்லீம்கள் என்று பார்த்தா அக்குரனை இருக்கக்கூடிய ஒருவங்க இருக்கிறார். ஆனால் அந்த கெட்லுக் எங்கட கையில் இருக்கு. அதுக்குரிய ஒரு மாற்றமான ஒரு கெட்லுக்கை நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம்.
இது எங்களோட வாழ்க்கையில எங்களோட சமூகத்தை பொறுத்த வகையில் அது உண்மையிலே அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, உங்களோட பிள்ளை பாதைகளுக்கு அனுபவானம் எந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுடைய விஷயத்துல இரவு நேரங்கள் அவங்கள சுற்றி திரியக்கூடிய இடங்கள் அனுபவானம். உண்மையுள்ள பிள்ளைகளாக அவர்களை வளருங்க. ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை வளருங்க. சில பாடசாலைகள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கவலையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாவிட்டாலும், நாங்கெல்லாம் ஒரு காலம் படிச்சோம். இன்றைக்கு மிம்பர்ல குத்துபாவுக்கு இருந்தாலும் நாங்க படிச்ச சேர் முன்னால் இருந்தா சேர் இருக்கிறார் என்று குத்துபாவதுக்கு நாங்க யோசிப்போம். ஏன்னா நாங்க பேசுற தமிழ்ல பிழை வந்துருமோ, சேர் பிழை பிடிச்சிருவாரோ, அல்லது நாங்க பேசுறதுல தவறு வந்துருமோண்டு இன்னைக்கு இவ்வளவு நாங்க வயசு வந்தும் எங்களோட ஆசிரியருக்கு முன்னால நாங்க யோசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எங்களோட வீட்டிலேயே கொஞ்சம் சேர் பேனையால தலைக்கு தட்டினாலும் இன்னைக்கு அதை பெரிய ஒரு செய்தியாக சமூகம் எடுத்து, பாப்பா எடுக்காட்டியும் உம்மா எப்படியாலும் இழுத்து எடுத்து தலைக்கு பாருங்களேன், டீச்சர் பேனையால் அடிச்சுக்கிறா, தலையில் இருக்கிற மூளைக்கு என்னமா நடந்தா என்ன செய்யறது, பாப்பா சும்மா இருப்பாரு, ஒரு நாள் சும்மா இருப்பாரு, அடுத்த நாள் சும்மா இருப்பாரு, விடவே மாட்டா உம்மா என்ன சும்மா இருக்கிறீங்க பாருங்க, தலைக்கு தட்டி இருக்கிறாரு, நாங்க தலைக்கு தட்டுறதுக்காக புள்ள வளர்த்திருக்கிறோம் என்று எப்படியாலும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த டீச்சருக்கு சேருக்கு முன்னால 2 சத்தத்தை போட்டா புள்ளைக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் இனி என்ன கூத்து போட்டாலும் பாப்பா வருவாரு, உம்மா வருவாரு, டீச்சருக்கு முன்னால சத்தம் போடுவாரு, இது புள்ளைக்கு நல்லா தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க படிக்கிற காலம் எப்படின்னா சார் ஒன்று அடிச்சா பாப்பாட்ட போய் சொன்னா பாப்பா இன்னொன்னு அடிப்பாரு. சார் அடிச்சா நாங்க பாப்பா பாருங்க சார் அடிச்சாரா பாப்பா இன்னொன்னு அடிப்பாரு. இப்ப என்ன நடக்குதுண்டா மாஷா அல்லாஹ் இது அப்படியே அடுத்த பக்கம் மாறி சார் ஒரு அடி அடிச்சா சார் அடிச்ச அடிய பெரிய சப்ஜெக்டாக மாத்தி இந்த கவுன்சிலிங் எல்லாம் நடக்குது. நாண்ட உண்மையில உடன்பாடு இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு அடிக்காம வாப்பா தங்கமே மாணிக்கமே மோந்து நுகர்ந்து கடிஞ்சு கொள்ளாம செய்யணும் என்ற ஒரு கவுன்சிலிங் உலகத்துல சிஸ்டம் ஒன்று போகுது. அந்த கவுன்சிலிங்கும் ஒரு காரணம் தான் பிள்ளைகள் இப்படி போறதுக்கு என்னுடைய பார்வையில. இவங்க ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னமோ எனக்கு தான் தெரியாது. பிள்ளைகள் அடிச்சிடப்படாது, ஏசப்படாது. பிள்ளைகளை மிச்சம் தடாவி தொட்டு அப்படி செஞ்சுதான் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் என்பதும் சில நேரம் சமூகம் இப்படி போறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா நாங்க படிக்கிற காலம் பிள்ளைகளை ஒரு அடி அடிச்சா வாப்பா 2 அடி அடிப்பாரு, ஸ்கூல் பக்கம் நாங்க வரமாட்டோம். இப்படியான நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களை பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு நாள் பேசவானம், அவர்களை கண்ணியப்படுத்தி பேசணும். ஆசிரியர்கள் என்பது நபி அவர்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்கடா, இன்னமா புஇஸ்து முஅல்லிமான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னார்கள். எனவே அவ்வளவு ஆசிரியர்களை நபி அவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. எனவே ஆசிரியரோட ஒழுக்க ரீதியான அந்த பிள்ளைகள் அவர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்ல பெற்றார்கள் மிச்சம் ஆழமாக யோசிங்க. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, கல்வி என்று சொல்றது எங்களோட புள்ளைக்கு நாங்க மனிதனாக வாழ்றதுக்காக கொடுக்கிறோம்தான். இதான் கல்வி. அந்த புள்ள அந்த கல்வியை படிச்சா அது ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியான மனிதனாக வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அதுக்கு பின்னால அந்த கல்வியாளர்கள் வாழ்ந்தாங்க. இதைத்தான் என்னுடைய இஸ்லாம் எதிர்பார்க்குது. அல்லாம கல்விக்கு பின்னால காசை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் இருக்கல்ல, முஸ்லீம்கள் வாழல்ல என்பது நீண்ட வரலாறுகளாக எங்களுக்கு தெரியும். ஏராவூரை சேர்ந்த முஸ்லீம்கள், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏராவூரை சேர்ந்த முஸ்லீம்கள்ட்ட 2 பண்பாடுகள் ஆரம்ப காலம் இருந்துச்சு. இப்ப 100-120 வருஷத்துக்கு முன்னால் ஏராவூர் முஸ்லீம்கள் எந்த அளவு கெட்டிக்காராக்கள்னா, அதுல காட்டுக்கு போய் காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய முஸ்லீம்களாக ஏராவூர் முஸ்லீம்கள் இருந்தார்கள். இவர்கள் எந்த அளவுக்குண்டா புலி யானைகள் போன்ற மிருகங்களை இவங்கள் சில பாஷைகளை கட்டிருந்தார்கள். காட்டுக்கு போய் அந்த மிருகங்களை கூப்பிட்டு அவர்களை தன்னுடைய ஆளுமைக்குள்ள தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய முஸ்லீம்களாக ஏராவூர் முஸ்லீம்கள் இருந்தார்கள். பேராசிரியர் லோனா தேவராஜ் அந்த வரலாறு எழுதினார். சொல்றார், இந்த ஏராவூர் முஸ்லீம்கள் இந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களோடு அந்த மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த இந்த முஸ்லீம்கள் இடத்துல கல்வி அறிவு என்று பார்க்கிற நேரம், எழுத்தறிவு என்று பார்க்கிற நேரம் இதுல ஜீரோவாக இருந்தார்கள். இதில் அவர்கள் ஜீரோவாக இருந்தார்கள். இதில் அவர்கள் எந்த தெளிவும் இல்லாமல் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, கல்வி என்பதை மிச்சம் தெளிவாக உள்ளத்துக்கு எடுங்க. அது எழுத்துல மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ல மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல கல்வி. அதற்கு மேலதிகமாக என்னோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை மிக ஆழமாக பார்த்து அதனூடாக அவர்களை சமூகத்துக்கு முன்னால கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் கல்வி என்பதை தெளிவாக உங்களுக்கு முன்னால் எத்தி வைத்துக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாள் அக்கியாசியர் சொன்னது மாதிரி இன்றைக்கு பரிசளிப்பு விழா. நான் நினைக்கிறேன்
பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பரிசில்கள் அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்சலாக, ஒரு பேக்காக, ஒரு சர்டிபிகேட்டாக விளங்கினாலும் நாங்களும் அதை அனுபவித்தவர்கள். அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய வயதை, அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை வச்சு பார்க்கிற நேரம் அவங்களுக்கு அது பெரிய ஒரு அங்கீகாரமாக நிச்சயமாக இந்த அவர்களுடைய கைகளில் கிடைக்கும். அதுக்கு பின்னால் ஒரு சமூக